ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் வந்து பார்க்கலாங்க. எங்கள் ஊரில் வந்து பங்குனி மாதம் வந்து பழனிக்காக காவடி வந்து எடுப்பாங்க. அந்த பூஜை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தோம்னா அப்போ மட்டும் வந்து வீட்டில் வந்து இது மாதிரி சிலையெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அலங்காரம் பண்ணி பூஜை வந்து பண்ணுவாங்க. சாமி பார்க்கும்போது அவ்வளோக்கு மனசு நிறைவாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா வேல் வந்து தங்கத்தால் செஞ்ச வேலுங்க. இதுக்கு தான் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. அபிஷேகம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, இளநீர், பன்னீர், பூவு, விபூதி, குங்குமம், சந்தனம் இதால் வந்து பண்ணியிருந்தாங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தாண்ட எடுத்து வச்சு அதுக்கு வந்து சாமிக்கு வந்து துண்டு பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜை பண்ணுறாங்க. வேண்டுதல் வச்சிருக்க எங்கள் வீட்டுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்ற எல்லார் வீட்டுக்கும் வந்து போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா காவடியும் இந்த மானும் குதிரை மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வேல் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து ஊரில் இருக்க எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பழனிக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அபிஷேகம் முடிஞ்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து துண்டுலாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பூவால் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க. பூ வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் வந்து வேல் மேலே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து சூப்பராக வந்து கும்பிட்டுட்டோங்க. ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே இருந்துச்சுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார், ரசம், பாயாசம், வடை, அப்பளம் எல்லாமே இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.